நட்பும் கண்டாத வளமையும் குந்தாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய்.
ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஜி சுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொட்டேரியன் ஆர் ஆனந்த ஜோதி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 2023-2024 அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் ஜே சுந்தரேசன் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் ஜேசுதாஸ் செக்ரட்டரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் எஸ் சண்முகம் இன்றைய தலைவர், இன்று புதிதாக பதவியேற்றுக் கொள்ளும் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் பி கலைச்செல்வன் செக்ரட்டரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் விஸ்வநாராயணன் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் என்ஜினியர் டி பிரேம்குமார் ரீஜனல் கோஆர்டினேட்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழன் தமிழ்தாய் வாழ்த்து நிறைவு பெற்ற பிறகு ரோட்ரி பிரேயர் நடைபெறும். அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் ஒலிக்கப்படும். எனவே இந்த 3 நிகழ்வுக்கும் அனைவரும் நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர்கள் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு காலர் அறிவிக்கின்றார். தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடலொடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராடும் வதனமென நிகழ்வனத கண்டமில்லை எக்கணமும் அதிசிறந்த திராவிட நல்விருநாடும் தக்க சிறு பிழையுணரும் தரித்தனரும் திலகமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திகழ்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ரோட்டரி பிரேயர் பை ரொட்டேரியன் வி.எம். செல்வக்கணி. ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகின் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். தேசிய கீதம். May I request everyone to be seated.
அனைவரும் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் திண்டுக்கல் வெஸ்ட் 46வது இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்துள்ள மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் ஆர் ஜெயகண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள 2023-24 ஆண்டிற்கானதிலே முதலாவதாக வந்த பெண்மணி ரொட்டேரியன் ஆர் ஆனந்த ஜோதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திண்டுக்கல் கொடைவள்ளல் ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஐயா ஜி சுந்தரராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாவட்ட செக்ரட்டரி விஸ்வ நாராயணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் ரொட்டேரியன் இன்ஜினியர் டி பிரேம்குமார் ரெஜினல் கோஆர்டினேட்டர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொட்டேரியன் என் சஞ்சய்குமார் அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இன்றைய விழாவிற்கு தலைமை தாங்கிய தலைவர் பொறுப்பாக ஏற்க உள்ள ரொட்டேரியன் சண்முகம் அவர்களுக்கு வருக வருக. செக்ரட்டரி ரொட்டேரியன் பி கலைச்செல்வன் அவர்களையும் வருக வருக. மற்றும் பிற கிளப்புகளில் உள்ள நமது சங்கத்திலிருந்து வந்துள்ள அனைத்து மெம்பர்களும் ரோட்டரி ஆன்ஸ் ரோட்டரி ஆனட்ஸ் மற்றும் விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. மிக அற்புதமாக சுருக்கமாக வரவேற்பை நல்கிய ரொட்டேரியன் ஜே நன்றி. ஒரு முறை விவேகானந்தரிடம் ஒருவர் 2 கேள்விகளை முன்வைத்தார். கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி ஆங்கிலத்தில் கேட்டார். இஸ் காட் a verb or a noun? கடவுள் ஒரு வினை சொல்லா அல்லது பெயர் சொல்லா என்று கேட்டார். அதற்கு விவேகானந்தர் 2 கேள்விக்கு மிக அற்புதமாக பதிலளித்தார். கடவுள் ஒரு வினை சொல்லே தவிர பெயர் சொல் அல்ல. அதாவது கடவுள் வெறும் பெயராகவோ பொருளாகவோ அல்லது சிலையாகவோ இல்லை, மாறாக செயலாக இருக்கிறார். செயல்தான் அவரை காண முடியும். அன்பு, கருணை, மனித நேயம் இவை செயல்படும் இடத்தில் தான் கடவுள் இருக்கிறார். இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளை காண்பார்கள் என்று மிக அற்புதமாக கூறியிருக்கின்றார். நிச்சயமாக இந்த மேடையிலே இருக்கின்ற அத்தனை பேருமே அன்பு, கருணை, மனிதநேயம் உள்ளிட்ட பல பணிகள் செய்ததால் இவர்கள் அனைவருமே கடவுளை சந்தித்திருக்கின்றார்கள். கடவுளின் பிரதிநிதியாக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு கடவுளின் பிரதிநிதிகளாக அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இப்பொழுது பொன்துகிலிட்டு மகிழும் நேரம் இது. ரொட்டேரியன் டாக்டர் ஆர் ஜெயக்கண்ணன் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு ரொட்டேரியன் ஜி சுந்தரராஜன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். நினைவு பரிசு வழங்க வருமாறு ரொட்டேரியன் ஆர் ரமேஷ் பட்டேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரொட்டேரியன் ஆர் குமரன் அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
2023-24 ஆண்டிற்கான ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் ஆனந்த ஜோதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு திருமதி ரேணுகா சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க எஸ் கிருஷ்ணிதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எல்லோரும் நன்கு கைதட்டி பாராட்டலாமே. நன்றி நன்றி. ரொட்டேரியன் மேஜர் கவர்னர் ஜி சுந்தரராஜன் கிளப் ட்ரெயினர் அவர்களுக்கு ரொட்டேரியன் எஸ் சண்முகம் பொன்முடியில் அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். ரொட்டேரியன் இன்ஜினியர் டி பிரேம்குமார் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கு ரொட்டேரியன் பி கலைச்செல்வன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். நினைவு பரிசு வழங்க வருமாறு ரொட்டேரியன் பி ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் எஸ் அழகப்பன் அவர்களை நினைவு பரிசு வழங்க அழைக்கின்றோம். ரொட்டேரியன் என் சஞ்சய்குமார் மாவட்ட துணை ஆளுநர் அவர்களுக்கு ரொட்டேரியன் அர்த்தநாழி பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். நினைவு பரிசினை ரொட்டேரியன் பி வி பழனிசாமி அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் விஸ்வநாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு ரொட்டேரியன் எஸ் புருஷோத்தமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். May I request the chief guest to be seated. ஒரு சோசியலிச கவிதை ஒன்று உண்டு. அநேக மனுஷ எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம எல்லாருமே கொடை பிடிச்சிட்டு போவோம் இல்லையா? மழைக்காலங்களையும் சரி வெயில் காலங்களையும். அப்படியே ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கொடைகிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, கொடையே நீ விரும்புவது மழையில் நனைவதையா வெயிலில் காய்வதையா? சரியான கேள்வி. உடனே கொடை வந்து அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னிச்சான், என்னுடைய கவலை அதுவே இல்லை அப்படின்னுச்சான். நான் மறுபடியும் கேட்டார் அவரு, பின் எதை பற்றி உனக்கு கவலை? அப்ப கூட சொன்னது, எனது கவலை எல்லாம் எப்படிப்பட்ட பேய் மழை பெய்தாலும் என் மக்களை நனையவிடக் கூடாது, எப்படிப்பட்ட வெயிலானாலும் என் மக்களை காயவிடக்கூடாது, அதுதான் எனது கவலை என்று அந்த குடை சொன்னதா? எவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தை குடை சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அந்த குடையாக இன்றைக்கு திண்டுக்கல் மண்ணில் பல்வேறு நலப்பணிகளை செய்து கொண்டிருப்பவர் தான் இன்றைய பொறுப்பேற்க இருக்கின்ற ரொட்டேரியன் எஸ் சண்முகம் அவர்கள். இதோ அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த வருகின்றார் ரொட்டேரியன் VTRT நாகராஜன் அவர்கள். வாருங்கள். இன்று புதிதாக பதவியேற்கவிருக்கும் ரொட்டேரியன் சண்முகம் அவர்கள் திரு KP சுப்பையா செட்டியார் மற்றும் திருமதி மீனாட்சி அம்மாள் அவர்களின் 4வது புதல்வர் ஆவார். இவர் தனது பள்ளி படிப்பை தூய மரியன்னை பள்ளியிலும் தூய மரியன்னை பள்ளியிலும் கல்லூரி படிப்பினை GTN கலைக்கல்லூரியிலும் முடித்தவர். மிகச்சிறந்த கால்பந்து வீரர். இவரது மனைவி பெயர் திருமதி ரேணுகா. இவர்களுக்கு ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் உண்டு.
இவரது மகன் அஸ்வின் பிஇ பட்டதாரி, மகள் கிருஷ்ணிதா MBA பட்டதாரி. சமீபத்தில் தான் இவர் தாத்தாவானார். குடும்பம், தொழில், பொது வாழ்க்கை இந்த மூன்றிலும் வெற்றி பெறுவதுதான் முழுமையான வெற்றியாளர். ஒரு முழுமையான வெற்றியாளர் தான் ஒரு சிறந்த தலைவராக முடியும். அந்த வகையில் ஒரு சிறந்த தலைவர் இந்த ரொட்டேரியன் சண்முகம் அவர்கள். KPS என்ற மிகச்சிறந்த மிகப்பெரிய குடும்பத்தின் அச்சாணியாக விளங்குபவர். தந்தைக்கும் தாய்க்கும் நல்ல மகனாக, மனைவிக்கு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சொந்தமாக விளங்கி நல்ல குடும்ப வாழ்வில் வெற்றி பெற்றவர். தொழில் KPS ஆயில் ஸ்டோர் ஒரு தரமான நம்பிக்கையான நிறுவனம். KPS ஸ்டோர் பெண்களுக்கு ஒரு மினி ஜப்பான். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். அரசன் ஜுவல்லரி, அரசன் கம்யூனிகேஷன், அஸ்வின் டிராவல்ஸ், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அரசன் ரியல் எஸ்டேட், நம்பிக்கை, நாணயம், நன்மதிப்பு. ஒரு அரசன் நல்லா இருந்தால் தான் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அரசன் ரேட்ல யார் இடம் வாங்கினாலும் அந்த குடும்பம் மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொது வாழ்க்கை ஒரு துறையில் சாதிப்பதே பெரிய விஷயம். இவர் பல துறையில் சாதனை செய்து சாதனை சண்முகம் என்ற பன்முக வித்தகர். பிரபலமான கால்பந்து வீரர். கால்பந்து வீரர் மட்டுமல்ல, கால்பந்து வீரர்களை உருவாக்குபவர். மதுரை யூனிவர்சிட்டிக்காக 2 முறை விளையாடியவர். திண்டுக்கல் மாவட்டத்தின் மின்வாரியத்தில் தேசிய அளவில் கால்பந்து போட்டிகளை நடத்த காரணமானவர். இந்தியாவில் முதல் முறையாக 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு பயிற்சி அளித்து போட்டிகளை நடத்தியவர். மேலும் மகளிருக்கான தேசிய கால்பந்து போட்டிகளை நடத்தியவர். ஆல் இந்தியா மின்வாரிய கால்பந்து போட்டி, TNEB ஸ்டேட் லெவல் டிராபி போட்டி நடத்தி திண்டுக்கல் மண்ணுக்கும் தனக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டவர். இவரது பயிற்சியின் மூலம் சிறப்பாக விளையாடி நடுவர் பயிற்சி பெற்று உலக அளவில் திண்டுக்கலை சார்ந்த செல்வி ரூபா தேவி தீபா நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இவருக்கு மட்டுமல்ல, நம் திண்டுக்கல் மண்ணுக்கே பெருமை. நட்புக்கு இலக்கமானவர். பாட்ஷா பின்னாடி 5 பேர் தான் வருவாங்க, இவர் பின்னாடி எப்பயுமே 50 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நட்பு வட்டாரத்தை தன்னோட பிரிக்கை கொண்டவர். ஏழை எளியவர்களுக்கும் உதவியவர். இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் உன்னத குணம் படைத்தவர். இவரால் பயனடைந்தவர் ஏராளம். தொண்டு நிறுவனங்கள், மக்கள் மன்றம், ஆன்மீக பணி, குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பவர். திண்டுக்கல் ஸ்டேடியம் சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. அதில் இவருடைய பங்களிப்பு மட்டும் 50 லட்சம். திண்டுக்கல் கால்பந்து கழக செயலாளர், திண்டுக்கல் கைப்பந்து கழக செயலாளர், திண்டுக்கல் ஹாக்கி செயலாளர், திண்டுக்கல் உள் விளையாட்டு அரங்கு செயலாளர், ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சங்க செயலாளர், GTN கலைக்கல்லூரி ஓல்டு பாய்ஸ் செயலாளர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய நல்லவரை, வல்லவரை, நம்மவரை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த பெருமையடைகிறேன். எல்லோருடைய மனம் கவரும் வண்ணம் தலைவராக இருக்கின்ற ரொட்டேரியன் சண்முகம் அவர்களை மிக அற்புதமாக நமக்கு அறிமுகப்படுத்திய ரொட்டேரியன் VTRT நாகராஜன் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஒரு பணக்காரராக உருவாவதை விட ஒரு சிறந்த கல்வியாளராக, சிந்தனையாளராக, மனிதநேயம் உள்ளவராக, சமூக சேவகராக உருவாகுவதுதான் உயர்ந்த மனிதர் என்று காந்தியடிகள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதராக இருப்பவர் தான் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ரொட்டேரியன் P. கலைச்செல்வன் அவர்கள். இதோ அவரை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்த வருகின்றார் ரொட்டேரியன் S. அழகப்பன் அவர்கள். வாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் சங்கத்தின் வருங்கால செயலாளர் P. கலைச்செல்வன் அவர்கள் திண்டுக்கல்லில் 18/1/1955 பிறந்தவர். புனித மரியன்னை பள்ளியில் கல்வி பயின்றார். தமிழ்நாடு மின் வாரியத்தில் 1975ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்து நேர்மையாகவும் திறமையாகவும் பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற்றவர். தொழிற்சங்கத்தின் தலைவர், செயலாளராக பல ஆண்டுகள் பொறுப்பில் இருந்து மின் வாரிய பணியாளர்களுக்காக சேவை புரிந்துள்ளார். 38 ஆண்டுகள் அயராது சிறப்பான பணிபுரிந்து அசஸ்மெண்ட் ஆபீசராக பணியாற்றி
31/1/2013 அன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் அத்துடன் நின்று விடவில்லை. எங்களுடைய மேற்கு ரோட்டரி சங்கத்திலே சண்முகம் அண்ணனுடன் இணைந்து எங்களுடைய மேற்கு ரோட்டரி சங்கத்திலே இணைந்து பல சேவைகள் புரிவதற்காக வந்துள்ளார். மனைவி, 3 மகள்கள், மருமகள், பேத்தி, பேரன்கள் என மகிழ்வான கூட்டு குடும்பம். அத்துடனும் நின்று விடவில்லை. சமூக சேவைதான் முக்கியம் என்று தன்னை எங்களுடைய சங்கத்திலே இணைத்துள்ளார். பணி ஓய்வுக்கு பின் திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழக துணை செயலாளராகவும், திண்டுக்கல் மாவட்ட ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் நலச்சங்கத்தின் பொருளாளராகவும், புனித மரியன்னை பள்ளி முன்னாள் மாணவர் கழக செயற்குழு உறுப்பினராகவும் என பல பணிகள் புரிந்துள்ளார். தனது 25 கால நண்பர் இன்றைய நமது ரோட்டரி சங்கத்தின் தலைவர் திரு சண்முகத்துடன் 25 காலம் நட்புடன் இருந்துள்ளார். அவர்களால் தான் எங்களுடைய சங்கத்திற்கு அவர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளார். அவருடைய போர்வால் எங்களுடைய சங்கத்தின் பாகுபலி அண்ணன் பி. கலைச்செல்வன் அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. திண்டுக்கல் வெஸ்டின் 46வது இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் சென்ற ஆண்டு சிறப்பாக செயல்பட்டு 21ஆம் ஆண்டை நடத்திய ஜே. சுந்தரேசன் அவர்கள் 21-22ஆம் ஆண்டின் புதிய தலைவராக பதவியேற்க இருக்கும் சுந்தர செட்டியார் அவர்கள் மகன் சண்முகம் அவர்களுக்கு கால நிர்ணயிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். கேங்கன் தகவலை ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்படும் போது மட்டும் அவளை உபயோகிக்கவும். கிளப்புடைய சார்ட்டர் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரசிடென்ட் அவர்களுக்கு பிரசிடென்ட் பின் அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ் பிரசிடென்ட் பின் அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டின் செக்ரட்டரி ஜெயசுதாஸ் அவர்கள் புதிய செக்ரட்டரி அவர்களுக்கு கலைச்செல்வன் அவர்களுக்கு பின்னணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். செக்ரட்டரி பின்னணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்பெஸ் இமிடியேட் செக்ரட்டரி. சார் இருக்காங்களா? புதிய ட்ரெஸ்ஸரிடம் கணக்கு வழக்கு படைக்க வேண்டும். வழக்கல் இருக்காது என்பதை நம்புகிறேன். ஏனென்றால் அவர்தான் தொடர்ந்து ட்ரெஸ்ஸராக இருப்பதில் வாழ்த்துக்கள். அவர்களே வாழ்த்துக்கள். நான் சொல்றேன், ரொட்டேரியன் சுந்தரம் செட்டியார் ஆகிய மகன் ஆகிய நான் எஸ். சண்முகம் நான் மனப்பூர்வமாக
செய்து கொள்ளும் பிரமாணம் என்னவென்றால் திண்டுக்கல் வெஸ்ட் ரோட்டரி சங்கத்தின் 21-22ஆம் ஆண்டின் தலைவராக பொறுப்பேற்கும் நான் எனது கடமைகளை உண்மையுடன் ஆற்றுவேன் என்றும் சிறந்த திறனுடனும் எனது சங்க உறுப்பினர்கள் நமது மாவட்ட 3000 ஆளுநர் ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவர் அவர்களின் எண்ணம் மற்றும் தேவைகள் அறிந்து திருப்திகரமாக செயல்படுவேன் என்றும் நமது ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 3000 எனது சங்கத்தின் பைலாவை பின்பற்றி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவேன் என்று கடவுளின் ஆசீர்வாதத்துடன் பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நல்ல கைதட்டுங்கள். நன்றி. இருவரும் இருக்கையில் மாற்றி அமர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரசிடென்ட், செக்ரட்டரி ஆல்சோ. தேங்க்யூ. மேஜர் பூபந்தர் சிங் அவர்கள் அவர் அடிபட்டு கிடக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே பிரைம் மினிஸ்டர் அந்த சிங்கை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா பஞ்சாபி நீ இப்படி அழுகிறியே, இப்படி நீ அழலாமா அப்படின்னு கேட்டப்ப அந்த சிங் சொல்றாரு, நான் மடியும் தருவாயில் இருப்பதற்காக அழவில்லை, என் உடல்நிலை குறித்து விசாரிக்க பாரத பிரதமரே வந்திருக்கின்ற பொழுது எழுந்து நின்று சல்யூட் அடிக்க முடியாத நிலைக்கு நான் தரையில் கிடக்கிறேனே என்று அழுகிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்தியா பெற்றிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இதை சொல்வார்கள். அதை போன்றது ஒரு தலைவரைத்தான் இன்று நாம் நமது திண்டுக்கல்லுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல். எனக்கு நேரம் ஒதுக்குவதற்காகவே சரியான நேரத்தில் 6:45 இந்த கூட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். ஆகவே என்னுடைய உரையை ஒரு 15 நிமிடம் அனைவரும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். முதலில் என்னை அறிமுகப்படுத்தின திரு VTRT நாகராஜன் அவர்கள் என்னை பற்றி நிறைய தகவல்களை, அதுவும் எங்கள் குடும்பத்தினரை பற்றியும் நிறைய நாங்கள் எழுதி கொடுத்த பயோடேட்டாவை விட சிறப்பாக என்னை அறிமுகப்படுத்திய அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் வெஸ்டின் 46வது தலைவராக நான் பொறுப்பேற்பதற்கு, அதாவது பொறுப்பேற்பதற்கு முன்னர் இந்த தலைவர் பொறுப்புக்கு நடைபெற்ற அந்த போர்டு மீட்டிங்கில் நான் வேறொரு நிகழ்விற்காக அந்த போர்டு கூட்டத்திற்காக நான் வந்திருந்தேன். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்வது போல அந்த பாக்ஸிங் ரிங்ல வடிவேல் ரொம்ப அடி வாங்குவார். அது மாதிரி அந்த பாக்ஸிங் ரிங்குள்ள அடி வாங்கினதுக்கு அப்புறம் என்னை யார் தள்ளி விட்டதுன்னு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வு உங்க எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி திரு அழகப்பன் அவர் தான் என்னை அந்த பாக்ஸிங் ரிங்ல தள்ளி விட்ட மாதிரி இந்த பிரசிடென்ட்டுக்கு இதுக்கு என்னைய சேர்ந்து இதை சேர வேண்டும் என்று என்னுடைய ஆசான், நான் பெரிதும் மதிக்கின்ற திரு GS அண்ணாச்சி அவர்கள் அந்த கூட்டத்தில் நான் எதிர்த்து உட்கார்ந்திருந்தேன். அவர் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொறுப்பு ஏற்றாக வேண்டும் கூறிவிட்டார். அதனால் அவர் கூறினதற்கு வேறு எதுவும் நான் அதை தடங்களாக இதை சொல்ல முடியாது என்பதற்காக இதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நான் பல்வேறு பொறுப்புகளில் நான் பணிபுரிந்திருக்கின்றேன். மின்சார வாரியத்தில் ஒரு ஆபீஸ் அக்கௌண்டன்டாக, அதை தொடர்ந்து அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டர் என்ற போஸ்ட் இருக்கின்றது, அதிலும் நான் சிறப்பாக பணியாற்றி அகில இந்திய கால்பந்தாட்ட போட்டி, அதாவது மின்சார ஆல் இந்தியா இன்று TNEB டோர்னமெண்ட், இன்று EB டோர்னமெண்ட் 2 முறை இங்க நடத்தியிருக்கேன். அந்த டோர்னமெண்ட் தமிழ்நாடுல வேற எங்கேயும், ஈவன் சென்னையில, கோயம்புத்தூர் எங்கேயுமே நடத்தல. அதனால நான் அந்த டோர்னமெண்ட் நடத்தியிருக்கேன்.
அதுக்கப்புறம் நேஷனல்ஸ் ஐயாவோட தயவுல 2004 ஒரு விமன் நேஷனல்ஸ் அண்டர் 17 ஒன்று நம்ம இங்கே நடத்திருக்கோம். அதுல இருந்து 5 பேர் கண்ட்ரிக்காக விளையாண்டிருக்காங்க. அதே போல அடுத்து 2007 வந்து அண்டர் 19 ஒரு விமன் டோர்னமெண்ட் அண்டர் 19 நடத்தும் மேட்ச். இது மாதிரி பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் எல்லாரும் வியக்கும் வண்ணம் நடத்தியிருக்கின்றேன். ஆனால் இந்த ரோட்டரி தலைவர் பொறுப்பு என்பது அதற்கெல்லாம் மேல. ஏதாவது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே வந்து ஃபுட்பால் இன்டர்நேஷ்னலில் இருக்கேன். நான் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால நான் அந்த இதில் இருக்கேன். FIFA to RI இப்போ ரோட்டரி இன்டர்நேஷ்னலுக்கு வந்திருக்கேன். அதனால் நான் எனக்கு கிடைக்கிற அந்த பதவிகள் எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னைசேஷன் உள்ள ஒரு பாடியில் தான் இருக்குங்கிறது நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் ரோட்டரியும் 180 நாடுகளுக்கு மேலே இருக்கு. ஃபுட்பாலும் அதே மாதிரி 206 கண்ட்ரிக்கு மேலே இருக்கு. யூனிசெஃப்க்கு மேலே ஃபுட்பாலே இருக்கு. அதனால அதுவும் அந்த ஃபீஃபாவோட பாடி தான். இந்த தலைவர் பதவி நான் ஏற்றுக்கொண்டதும் நினைத்ததுமே இந்த விழாவிற்கு நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் அவர்களை தான் அழைக்க வேண்டும் என்று அன்றே முடிவு செய்தோம். அதே போல அவர்களிடம் அனுமதி கேட்டோம். உடனடியாக இந்த இன்ஸ்டலேஷனுக்கு 3 வாரங்களுக்கு முன்னே நமக்கு தேதி ஒதுக்கி கொடுத்து, ஏன்னா நம்ம ரோட்டரிக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ரோட்டரி அண்ட் லைன்ஸோட இன்ஸ்டலேஷன் தான் நடக்கும். அவர் பம்பரமாக சுரண்டுகிட்டு இருக்காரு. இப்போ கொடைக்கானல்ல இருந்து நேற்று தேடி முடிச்சுட்டு கொடைக்கானல் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. அதனால அதற்காக தேதி ஒதுக்கி இங்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த கவர்னர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்ம கவர்னர் எலெக்ட் திருமதி ஆனந்த ஜோதி அவர்களும் அதே போலதான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த நேரத்தில் இங்கு வந்து நேரம் ஒதுக்கி இந்த விழாவுக்கு வந்ததற்கு தலைவர் என்ற முறையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அதே போல திரு பிரேம்குமார் RC, சஞ்சய் அசிஸ்டன்ட் கவர்னர், எனக்கு பணி ஏற்பு வழங்கிய திரு சுந்தரேசன், செயலாளர் ஜேசுதாஸ் மற்றும் இங்கு இருக்கின்ற முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரில் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த ரோட்டரியோட தீமானது சர்வ் டு சேஞ்ச் லைஃப்ஸ், சேவையின் மூலம் வாழ்க்கையை மாற்றுங்கள். அதே போல எல்லாரும் சொல்லுவாங்க தனி மரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். தனி மரமும் தோப்பாகலாம். இனிமையும் இறைமையும் கலந்து இது என்பதால் ரோட்டரி எனக்கு பிடித்து போனது. ஆனால் இந்த வருடம் ரோட்டரிக்கு என்னை பிடிக்க வேண்டும். இதை நோக்கியே என்னுடைய பயணம் தொடர்ந்திட முழு முயற்சியும் ஈடுபாடும் சில காலமாக என்னுக்குள் ஆரம்பித்திருக்கிறது. தேவைகள் அறிந்து சேவைகள் புரிந்து நானும் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட்டிருக்கிறேன் என்ற மன நிறைவுடன் நிறைவே அடைந்திட, நிறையவே செய்திட திட்டமிட்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த பயணம் இனிதாகவும் எளிதாகவும் அமைந்திட என்னை சுற்றி ஒரு ஆற்றல் மிக்க அலுவல் குழு காத்திருக்கிறது என்பதை அறியும் போது என்னுடைய உற்சாகம் பொங்கி வழிகிறது. உலகை திறக்கும் நேரம் இது. வீட்டை பூட்டி பார்த்திருக்கிறோம், ரோட்டை பூட்டி பார்த்திருக்கிறோம், உலகையே பூட்டி விட்டோம். ஒரு இடத்துக்கு மேலாக வாழ்வை இழந்தவர்கள் ஒரு பக்கம், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் நாம் பார்க்கும் இடமெங்கும். இது குறித்த விழிப்புணர்வு ரோட்டரிக்கு புதியதல்ல. வரும் வருடம் புண்பட்டவர்கள் வாழ்வை பண்படுத்திட திட்டமிடவும் செயல்படுத்துவதும் நாம் முனைவது அவசியம். தொடர் திட்டங்கள் தடையின்றி நடப்பது ஒரு பக்கம் இருக்க, புதிய பயனுள்ள திட்டங்களை உறுப்பினரிடமிருந்து அவளோடு எதிர்பார்க்கிறேன். GS ஐயாவுடைய பாச அறையில் பயின்றது உண்டு. எனவே சேவை என்பது எனக்கு பழக்கமான ஒன்றுதான். தட்டி கொடுக்க நீங்கள் இருந்தால் கொட்டி கொடுக்க நிறைய வாய்ப்பு. தலைவனாக என்னை ஆக்கிய உங்களை தனி வாங்கி இந்த பணியை ஏற்றுக்கொள்கின்றேன். சுந்தரேசன் பந்தை என்னிடம் பாஸ் செய்திருக்கிறார். கோல் போடுவது எனக்கு புதிதல்ல. அணி வீரர்களாய் நீங்கள் எனக்கு முன்னால் பல தலைவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பாணியில் ஒரு சேவை கட்டிடத்தை கட்டி கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இன்று என் கையில் ஒரு மனையை கொடுத்திருக்கிறார்கள். வாருங்கள் ஒரு மாளிகையை கட்டிவிடும். பொதுவாக எனக்கு புதியதல்ல. நான் கடந்து வந்த பயணத்தின் பலவரும் காலம் பயணத்தின் எனக்கு பலம் சேர்க்கும்.
நீங்கள் என்னுடன் இருக்க நீங்கள் என்னுடன் இருக்க நான் தனிமரம் அல்ல, தோப்பு, வெற்றிக்கனியை பறிப்போம். இந்த தலைவர் பதவியானது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னரே எங்களுடைய போர்டு மீட்டிங்கில் முடிவானது. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர்கள் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய உறுப்பினர்கள் இந்த ஏற்கனவே இருக்கிறதை அவங்க அதை திரும்ப ரீடைன் பண்றதுக்கு நிறைய உறுப்பினர்கள் ரொம்ப யோசனையில் இருந்தார்கள். நான் தலைவராக பொறுப்பேற்கின்றேன். தயவு செய்து நீங்கள் ரோட்டிலிருந்து செல்லும் காலத்தை இன்னும் 1 வருடம் தள்ளி போடுங்கள். என்னுடைய நேரத்தில் என்னுடைய தலைமை பொறுப்பில் இருந்து நீங்கள் என்னோடு இணைந்து நிறைய பணியாற்ற வேண்டியிருக்குது என்று அவர்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டேன். அதை ஏற்று அந்த வெளியேறும் எண்ணத்தில் இருந்த 10 மெம்பர்களும் திரும்ப இணைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை ஏற்றதற்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த ரோட்டரி சங்கமானது பல்வேறு சேவைகளை உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த மாதிரி அந்த சேவைகளை அனைத்தையும் இணைத்து என்னோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்க வாருங்கள் என்று என்னோட வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் வச்சேன். இந்த ரோட்டில் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன், இதை தொடர்ந்து என்னோடு சேவை செய்வதற்கு வாருங்கள் என்று கேட்டேன். கேட்ட உடனே 25 உறுப்பினர்கள் அவர்களாவே நீங்கள் சிறப்பாக சேவை செய்வீர்கள், ரோட்டரி பெஸ்ட் என்றால் அது அனைவருக்கும் தெரியும். ஜிஎஸ் ஐயாவோட அது கிளப் மாதிரி தான். அதனால அது ஜிஎஸ் ஐயாவும் அதில் இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களோட இணைந்து பணியாற்றுறோம்னு 25 உறுப்பினர்கள் இதில் இணைந்துள்ளார்கள், புதிய உறுப்பினராக இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த பதவியேற்பு விழாவை தொடர்ந்து என்னுடைய திட்டத்தின் ஒரு முக்கிய திட்டம் வந்து நம்ம திண்டுக்கல் எல்லாருக்கும் தெரியும், கிரிமிட்டோரியம், மின்மயானம். இது நம்ம ரோட்டரி மூலமாக முன்னெடுத்த ஒரு திட்டம் தான். அது இன்று சிறப்பாக தமிழக அளவில் சிறந்த ஒரு பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம், அங்கே ஒன்றும் நேரம் கிடைக்காத அளவுக்கு இரவு முழுவதுமாக அங்கு அந்த கோவிடில் இறந்தவர்களை மின்மயானத்தில் அடக்கம் செய்வதற்காக, எரியூட்டுவதற்காக குவிந்த வண்ணம் இருந்தார்கள். அப்பொழுதுதான் எரியூட்டில் புதிதாக ஒரு தனியார் நிறுவனம் ஒரு நிறுவனம் மின்மயானம் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனக்கு அப்பொழுது தோன்றியதுதான், இந்த வருடத்தில் ஒரு மின்மயான ப்ராஜெக்ட் ஆனது தாடிக்கொம்புலாவது அல்லது சின்னாலப்பட்டியிலாவது தொடங்க வேண்டும் என்று ஒரு ஆவல் ஏற்பட்டது. அது நமது ரோட்டரி பெஸ்ட் மட்டும் அல்லாது நமது ரோட்டரி மெயின் கிளப் பிடிஜி திரு சார் வந்திருக்காங்க, டிசி சார் வந்திருக்காங்க. அவர்களுடைய பதவியேற்பு விழாவிலும் அவர்களும் கூறியிருக்கார்கள். ஆகவே அனைத்து ரோட்டரி சங்கங்களும் இணைந்து அந்த மின்மயானத்தை சின்னாலப்பட்டியில் ஏற்படுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஒரு 4 நாளுக்கு முன்னால் நமது அமைச்சர் மண்ணின் மைந்தர் ஐபி அவர்கள் சின்னாலப்பட்டி சென்றிருந்த பொழுது அங்க இருக்கவங்க எல்லாமே இதே மின்மயானத்தோட கோரிக்கை வைக்கும் போது திண்டுக்கல்ல ரோட்டரி கிளப்ல இருந்து சிறப்பாக அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கலந்து அவங்களை இணைத்து அரசோட இணைத்து இதை செய்வோம் என்று அங்கு உறுதி கூறியிருக்காரு. அதனால அவர் அமைச்சர் அவர்களும் முன்னெடுத்திருக்கிறதுனால நம்ம அணுகி அதை பெறுவது பெரிய ஒரு கடினமான காரியம் இல்லை. அது ஐயா போன்ற ஆட்கள் நமது கவர்னர் போர் இருக்கும் பொழுது ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நான் முனைந்திருக்கின்றேன். அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். அதே போல நமது கவர்னருடைய அந்த ஜோடியாக் என்ற திட்டத்தில் வில்லேஜ் டு வெனிஸ் அப்படி என்று ஒரு 7 திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் குறிப்பாக
அந்த வில்லேஜ் டு வெனிஸ் என்ற திட்டமானது ஒரு கிராமத்திலிருந்து வெனிஸ் நல்ல நகரமாக அதை ஆக்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் ப்ரீ பெர்சன்சஸ் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி நாங்கள் சென்றிருந்த பொழுது அதிலிருந்து நாங்கள் குறிப்பெடுத்து வந்து திண்டுக்கல் ரெட்டியா சத்திரம் பகுதியில் கொத்தப்புள்ளி என்ற கிராமத்தை இன்றே நாங்கள் தத்தெடுக்கின்றோம். இந்த கொத்தப்புள்ளி என்ற கிராமத்தை இன்றே தத்தெடுக்கின்றோம். அதே போல இந்த செகண்ட் வேவ்ல ஆக்சிஜன் இல்லாம நிறைய உயிர்களை நம்ம இழக்க வேண்டியது இருந்தது. அது அந்த குறையை தீர்ப்பதற்கு மிகுந்த ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மரங்களை ரோட்டரி கிளப் ஆஃப் மெயின் வந்து ஏற்கனவே அதை முன்னெடுத்திருக்காங்க. அந்த மரங்களை நடுவதற்கு ஏற்கனவே திண்டிமா வனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மரங்களை நடுவதற்கு அடுத்த திட்டமாக அதையும் இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் செய்தித்தாளில் பாண்டிச்சேரியில் அக்ஷய பாத்திரம் என்ற ஒரு திட்டத்தை அங்கே சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அந்தந்த வீடுகளில் உள்ள அவர்கள் உணவுகளை, அவர்கள் சாப்பிட்ட உணவுகளை, அதில் இருக்கின்ற அந்த மீத உணவோ அவர்கள் அதிகமாக சமைத்து மிச்சம் இருக்கின்றதோ ஒரு நகரில் ஒரு 10-15 இடங்கள்ல ஃப்ரிட்ஜோட சேர்த்து அங்க வந்து ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அந்த அங்க யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதையும் என்னுடைய மனதில் வைக்கின்றேன். அது அனைத்து ரோட்டரி சங்கங்களும் குறிப்பாக திண்டுக்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸோடும் சேர்ந்து இணைந்து அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு இன்னும் பழைய உடைகள் கூட நம்ம அணிந்திருந்த உடைகளும் கூட அங்கு வைத்திருந்தால் தேவைப்படுபவர்கள் வந்து எடுத்து போவார்கள். அப்படி ஒரு முன்னோடியான ஒரு திட்டத்தையும் மனதில் வைத்து இன்று உங்கள் மூலம் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது அந்த கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த இளம் வயதிலிருந்தே அவர்களை உருவாக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஐயாவோட தலைமையில் எங்கள் கால்பந்தாட்ட கழகத்தில் 2002 10 வயசு கீழே உள்ள ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் 2002 19 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயது கீழப்பட்ட ஒரு டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்ல விளையாண்ட அலெக்சாண்டர் ரொமேரியோன்னு ஒரு பிளேயரு இன்னைக்கு எஃப்சி கோவா என்ற டீம்ல வருடத்திற்கு 85 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட்ல விளையாடுறோம். 85 லட்சம் ரூபாய் அவனுக்கு ஒரு வருஷம் விளையாடுறோம். அப்ப நாங்க கிராஸ் ரூட்ல அவனை ஸ்பாட் பண்ணதான் இன்னைக்கு அங்க இருக்கான். அப்ப கிராஸ் ரூட் வந்து ரொம்ப முக்கியம். அதை ஏன் இங்க சொல்றேன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம வந்து ரொட்டேரியன், ரோட்ராக், இன்ட்ராக்ட்லாம் இருக்கு. அதே போல கிராஸ் ரூட் மினி இன்ட்ராக்ட் அது வந்து 14 வயசு கீழே இருக்கவங்கள மினி இன்ட்ராக்ட்னு அவங்கள அதுல இருந்தே டெவலப் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கவர்னர் இருக்காங்க, கவர்னர் எலெக்டர் இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் இன்னுமே அவளை உருவாக்குவதற்கு அது பெரும் பெரும் பயனாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய குடும்பத்தில் கேபிஎஸ் என்ற அரசன் குடும்பத்திலே ஏற்கனவே திரு லலிதா அவர்கள் தலைவராக அசங்கவனாக இருந்திருக்கிறாங்க. சிவன்காபி சாரோட திரு விஜயலட்சுமி திருமதி விஜயலட்சுமி இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து நான் இப்போ ரோட்டில் இருக்கேன். என்னை தொடர்ந்து என்னுடைய பையன் அஸ்வினையும் இதில் நான் இணைத்துக் கொள்வதற்கு இன்றைய தினம் அவர் உறுப்பினராக இங்கே அவர் சேர்கிறார். இது எல்லாத்திற்கும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகள் அவருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு. இது அனைத்தும் என்னுடைய திட்டங்கள். கவர்னருக்கும் கவர்னர் எலெக்டும் என்னோட கோரிக்கை இந்த மெம்பர்ஷிப்போட கான்ட்ரிபியூஷன் ஆனது கிட்டத்தட்ட நாங்கள் 10,000 என்று போர்டு மீட்டிங்கில் முடிவு செய்து இங்க இருக்க மெம்பர்கள் எல்லாம் நாங்கள் அவரிடம் பணம் கலெக்ட் செஞ்சிருக்கோம். இந்த பணத்தில் கிட்டத்தட்ட 65% நாங்கள் ஆர்ஐ கட்டுற மாதிரி இருக்கு. அதனால எங்களுக்கு ஆர்ஐல இருந்து ஒவ்வொரு பெர்சன்ட்டுக்கும் ஏதாவது எய்டு. ரெண்டாவது இப்போ நான் வந்திருக்கிறது ஹாண்டரி சர்வீஸ்ல இருந்து வாலண்டரி சர்வீஸ். இந்த வாலண்டரி சர்வீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு யாரும் வாலண்டரியா வர்றதில்லை. அதனால வேலை பார்க்கறவங்க அட்லீஸ்ட் இந்த பேட்டர்னையாவது மாத்தலாம். இந்த ஆனரரி பிரசிடென்ட், எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்னு வச்சு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்டை பெய்டு போஸ்டா வைக்கலாம். இன்னைக்கு ஃபுட்பால் டெவலப் ஆகிட்டு இருக்குன்னா ஃபுட்பால் எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி தான் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கேன்னா மாசம் 1 லட்சம் செலவு பண்ணணும். ஆனால் மலேசியாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருந்தால் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு.
அதனால அந்த மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் சர்வீஸ் பண்றதுக்கும், ஏன்னா நாங்க ஸ்கூல்ல விளையாடல, காலேஜில் விளையாடல, அன்னைக்கு மேட்ச் இருக்குன்னா நாங்க கோடு போடுவோம், நெட்டு கட்டுவோம், எல்லாமே செய்வோம். இன்னைக்கு யாராவது பையனை கூப்பிட்டப்பா நாளைக்கு எவ்வளவு ரூபா தருவீங்கன்னு கேட்கலாம் விளையாடுற பையன். அதனால இன்னைக்கு உள்ள காலங்கள் அப்படி இருக்கிறதுனால இந்த சர்வீஸ் தொடர்ந்து செய்வதற்கு இப்படி வேறு செக்ரட்டரி, எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரி, பிரசிடண்ட், எக்ஸிகூட்டிவ் பிரசிடண்ட், அந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடண்ட் போஸ்ட்டை அட்லீஸ்ட் பெய்டு போஸ்டா வச்சு அதுக்கு ஆர்ஐல இருந்து அந்த கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு மேலளவுல கொண்டு போக முடியும்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய ஆவல் இங்கு நான் அதை தெரிவித்திருக்கின்றேன். அதே போல இந்த வருடம் ஒரு கடந்த 4 வருடங்களாவே இந்த ரயிலா ப்ரோக்ராம் நடத்தாம இருக்கோம். இந்த வருடம் அந்த ரயிலா ப்ரோக்ராம், ஏன்னா நம்மளுடைய கவர்னரோட சன் வந்து அந்த ரயிலா ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டதுனால தான் அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரயிலா ஒரு காரணம்னு மிடவுன் மீட்டிங்ல அவர் சொல்லல, அவரோட உரையிலிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த தடவை ரயிலா ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு கண்டிப்பான முறையில் அதுக்கு நான் முயற்சி செய்வேன். இந்த நிகழ்விற்கு ரொட்டேரியன் தவிர மிஸ்டர் மனோகர், திரு சரவணன், இந்த நம்ம யூனியன் கிளப் நமக்காக கொடுத்த சரவணன் அவர்கள், திரு தர்மர், சுரேஷ், இது மாதிரி ரோட்டரியில மெம்பரா இல்லாதவங்களும் இந்த விழா சிறக்கிறதுக்காக நிறைய இதுக்காக எனக்கு ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்கள். அதுபோல இந்த விழாவிற்காக இன்றைய தினம் விளம்பரத்தில் தந்தியிலும் தினமலரிலும் அரை பக்கத்திற்கு விளம்பரம் வந்திருக்கின்றது. அதற்கு உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த விழா சிறக்க எங்களுடைய அழைப்பை ஏற்றி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், செயலர்கள், முன்னாள் தலைவர்கள், செயலர்கள், அதர் கிளப்ஸ்ல இருந்து வந்திருக்கவங்க அனைவரையும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு மை வேண்டுமே அப்படின்னார். கல்கி வந்து மை வேண்டுமே அப்படின்னார். உடனே என்எஸ் கிருஷ்ணன் என்னென்ன கலர்ல மை வேணும் அப்படின்னு இருக்காரு. உடனே கல்கி சொன்னாரா, திறமை, பேணாமை, தனிமை, பொறுமை, இது இருந்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனேயே என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாரா, நீங்க சொன்னது மிக அருமை, மிக மிக அருமை என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஸோ அவரை போலவே இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்ட், அதில் இருக்கின்ற இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அத்தனை பேருமே திறமைசாலிகள். தலைவர் பல திட்டங்களை தன் நினைவில் வைத்து செயல்படுத்துவதற்காக இங்கே இந்த பதவியேற்பு நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் PDG P. தாமோதரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரிக்குமார் ரொட்டேரியன் S. சந்திரசேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Board of Directors 2021-22 Club Trainer Rotarian Major Donor G. Sundar Rajan அவர்கள். Advisory Committee அனைவரையும் மேடைக்கு முன்புறமாக அழைக்கின்றோம். ரொட்டேரியன் M. கஜபதி, ரொட்டேரியன் S. கிருஷ்ணகுமார், ரொட்டேரியன் P. ராமலிங்கம், ரொட்டேரியன் PV. பழனிசாமி, ரொட்டேரியன் PAP. நாதன், ரொட்டேரியன் V. லக்ஷ்மணசாமி, ரொட்டேரியன் R. ராமன், ரொட்டேரியன் SS. சிவரா, ரொட்டேரியன் VK. V. கிருஷ்ணமூர்த்தி, ரொட்டேரியன் SS. மோகன் ராம், ரொட்டேரியன் அடுத்ததாக ஆஃபீஸ் பேரர் பிரசிடென்ட் ரொட்டேரியன் S. சண்முகம், செக்ரட்டரி ரொட்டேரியன் P. கலைச்செல்வன், பிரசிடென்ட் எலெக்ட் ரொட்டேரியன் E.K. குமரேசன், பிரசிடென்ட் நாமினி ரொட்டேரியன் R. ஜேசுதாஸ், எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ரொட்டேரியன் S. அழகப்பன், ஜாயிண்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் G. சிவஞானம், ட்ரெஸரர் ரொட்டேரியன் S. புருஷோத்தமன், சார்ஜன் டாம்ஸ் ரொட்டேரியன் C. பெஞ்சமின் ஆரோக்கியம், கிளப் அட்மின் ரொட்டேரியன் J. சுந்தரேசன், கம்யூனிட்டி ரொட்டேரியன் K. தயாளன், ஒகேஷனல் சர்வீஸ் ரொட்டேரியன் S. ரமேஷ், யூத் சர்வீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரொட்டேரியன் R. ரமேஷ் பட்டேல்,
International Service Rotarian Kumarappan. Interact Rotarian A. Xavier Raj, Rotaract Rotarian A. Irudaya Raja, Rotary Blossom Rotarian D. Ravi, New Generation Rotarian D. Rangaya. சார் இங்க பாருங்க சார் சார் வைட் ஃபுல் ஆயில் வச்சுங்க வைட் ஃபுல் ஆயில் ஓகே ஓகே சார் தேங்க்ஸ். திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நமது மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமையை பெறுபவர் ரொட்டேரியன் ஆர் ஆனந்த ஜோதி அவர்கள் ஆற்றிய பணிகளை பற்றி இதோ நமக்கு அறிமுகப்படுத்த தலைவர் மற்றும் செயலாளர் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இந்த நல்ல வேளையில் அவர்கள் பற்றிய முகவுரையை வழங்குவதற்கான நல்ல வாய்ப்பினை வழங்கிய மேற்கு ரோட்டரி சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமதி ஆனந்த ஜோதி அவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர். அருவி திருக்கோயிலின் யோகா ஃபார் எக்ஸலன்ஸில் டிப்ளமோ பட்டம் பெற்றுள்ளார். இவர் தன் கணவருக்கு உறுதுணையாக இருந்து திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி பவன் ஹோட்டல்கள் மற்றும் ஸ்டைல் சிக் பொட்டிக் ஷாப்பை திறம்பட நிர்வகிக்கும் ஒரு தொழில் முனைவர் ஆவார். இவர் இளம் வயதிலேயே சமூக சேவை மீது மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்துள்ளார். அதன் காரணமாக பள்ளி பருவத்திலேயே இன்ட்ராக்ட் கிளப்பில் இணைந்தார். அதன் தொடர்ச்சியாக ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டியில் 2003ஆம் ஆண்டில் உறுப்பினராக சேர்ந்தார். 2005-6இல் கிளப்பின் செயலாளராக பொறுப்பேற்று பெஸ்ட் செக்ரட்டரி விருது பெற்றார். 2009-10ஆம் ஆண்டில் கிளப் தலைவராக பொறுப்பேற்றார். இவரின் சிறந்த தலைமை பண்பு இவருக்கு பெஸ்ட் பிரசிடென்ட் மற்றும் பெஸ்ட் கிளப் உட்பட 11 விருதுகளை பெற்று தந்தது. நமது மாவட்டம் 3000-ல் ஆர்ஐயில் இருந்து 100% PHF கிளப் அங்கீகாரத்தை பெற்ற முதல் தலைவராவார். TRFக்கு $25,000 நன்கொடை வழங்கி மேஜர் டோனர் லெவல் 2 மற்றும் பால் ஹாரிஸ் சொசைட்டி மெம்பர் மற்றும் பெனிஃபேக்டர் ஆகிய அங்கீகாரங்களோடு திகழ்கிறார். கொரியா மற்றும் அட்லாண்டாவில் நடந்த ஆர்ஐ கன்வென்ஷன் மற்றும் ரோட்டரி லிட்ரசி சமிட்டுகளில் கலந்து கொண்டுள்ளார். 2012-13ஆம் ஆண்டில் அசிஸ்டன்ட் கவர்னர் பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றினார். 2015-16ஆம் ஆண்டில் திண்டுக்கல் டர்ன்ஸ் பிங்க் என்ற மாபெரும் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மற்றும் ஸ்கிரீனிங் கேம்பெயினின் தலைவராக பொறுப்பேற்று 4000 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளை கொண்டு ஹியூமன் பிங்க் ரிப்பன் ஃபார்மேஷன் அமைத்து மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 2016-17ஆம் ஆண்டில் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் என்ற பொறுப்பை ஏற்று கிட்டத்தட்ட 60,000 மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களை கொண்டு 14 மெகா பப்ளிக் இமேஜ் ப்ராஜெக்ட்ஸை நடத்தினார். இந்த சிறப்பான செயல்பாடுகளின் காரணமாக நமது மாவட்டம் 3000க்கு முதன் முறையாக 8 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், 14 ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் 14 இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பெறப்பட்டது. ஜெம்ஸ் ஹாப்பி ஸ்கூல்ஸ் என்ற திட்டத்தின் தலைவராக 4 குளோபல் கிராண்ட்ஸ் திட்டங்கள் மூலம் ரூபாய் 2.2 கோடி மதிப்புள்ள வின்ஸ் மற்றும் லிட்ரசி சார்ந்த நலத்திட்டங்களை 60 அரசாங்க பள்ளிகளிலும் 32 அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளிலும் ரோட்டரி சங்கங்கள் மூலம் நிறைவேற்றினார். இந்த ஜெம்ஸ் ஹாப்பி ஸ்கூல்ஸ் திட்டமானது ஃபண்ட்ஸ் ரைசிங் மூலம் $55,000 ரோட்டரி அறக்கட்டளைக்கு வழங்கி மேஜர் டோனர் லெவல் 3 நிலையை பெற்றுள்ளது.
இவர் ஜப்பான் நாட்டின் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் 2770, 2730 மற்றும் 2720 ஆகிய மாவட்டங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டீம் மற்றும் VTT உறுப்பினராக சென்று சிறப்பித்துள்ளார். இவர் 2019-20 ஆண்டில் திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தில் இணைந்து கொரோனா பேரிடர் சமயத்தில் பசியில்லா திண்டுக்கல் திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் பசியாரிட சேவை புரிந்தார். கிளப் பில்டர் அவார்ட், பெஸ்ட் எஸ்டீம் லீடர் அவார்ட், அவென்யூஸ் ஆஃப் சர்வீஸ் அவார்ட் ஆகிய விருதுகள் இவரின் சேவைக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். திருமதி ரொட்டேரியன் ஆனந்த ஜோதி ராஜ்குமார் அவர்கள் ரோட்டரி மாவட்டம் 2023-2024 ஆண்டின் மாவட்ட ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நம் மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமைக்குரியவர். திண்டுக்கல் பெண்கள் கால்பந்து சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் திருநங்கைகளுக்கென்று தனி கழிப்பறை வசதியை அமைத்து கொடுத்துள்ளார். அறம் செய்ய விரும்பு என்ற அவையின் வாக்கை தன் சேவைகளின் மூலமாக நிறைவேற்ற காத்திருக்கும் முதல் பெண் ஆளுநர் திருமதி ரொட்டேரியன் ஆனந்த ஜோதி ராஜ்குமார் அவர்களின் வெற்றிகள் மென்மேலும் தொடர வாழ்த்தி வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக ரொட்டேரியன் ஆனந்த ஜோதி மாவட்ட ஆளுநர் 2023-2020 பேருந்து நிலையத்தில் திருநங்கையர்களுக்கென்று ஒரு கழிப்பறை வசதியை அமைத்துக் கொடுத்த ஒரு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். மற்றதெல்லாம் பல்வேறு வகைகளை சார்ந்தது, இவர்களை யாரும் பார்ப்பதில்லை. தனது கண்ணோட்டத்தை அவர்கள் மீது செலுத்தி மிக அற்புதமான ஒரு பணியை செய்திருக்கின்றார்கள். இதோ இப்பொழுது தனது மனம் நிறைந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு கூடியிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் வெஸ்ட் 46வது பணியேற்பு விழா, புதிதாக தலைவர் பொறுப்பேற்றிருக்கும் ரொட்டேரியன் சண்முகம், செயலாளர் பொறுப்பேற்றிருக்கும் ரொட்டேரியன் கலைசெல்வன், இன்றைய சிறப்பு விருந்தினர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் ஜெய்கன், கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஜி சுந்தரராஜன் ஐயா அவர்கள், அசோசியேட் கவர்னர் ரொட்டேரியன் விஸ்வநாராயணன் அவர்கள், ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் இன்ஜினியர் பிரேம்குமார், அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் சஞ்சய் குமார், immediate past president Rotarian J. Sundaresan, immediate past secretary Rotarian J. Sudas, past district governor Rotarian Damodaran, assistant governor Rotarian Pandian, president, secretary, past presidents, members from various other clubs, the most prestigious past presidents of this Rotary Club of Dindigul West, members of Dindigul West, guest family members, aunts, aunts, friends in Rotary, friends of Rotary, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திண்டுக்கல் வெஸ்ட் சங்கத்துல பேசுறது அப்படிங்கிறது என் தாய் வீட்டு பெருமையை நான் பேசிக்கொள்ற மாதிரி அப்படிதான் நான் இந்த இடத்துல உணர்றேன். என் தாய் வீட்டு பெருமையை பேசுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மேடை அப்படின்னு நினைச்சு நான் தொடங்குறேன். சென்ற வருடம் சிறப்பாக செயல்பட்ட நமது இமிடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் சுந்தரேசன், இமிடியட் பாஸ்ட் செக்ரட்டரி ஜேசுதாஸ் அவர்கள் மற்றும் குழுவினர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சென்ற வருடம்ங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான வருடமாக எல்லாத்தையுமே அப்படியே புரட்டி போட்டு எப்படி நம்ம செய்ய போறோம், என்ன செய்ய போறோம் பிரசிடென்ட்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற அந்த RI பிரசிடென்டின் தீம் சரியாக அந்த இடத்தில் செயல்பட்டது. எப்படி நம்ம சர்வீஸ் பண்ண போறோம், எப்படி மீட்டிங் மட்டும்தான் நடக்கல, இன்பர்சன் மீட்டிங் மட்டும்தான் நடக்கல ரோட்டரியில, பட் சர்வீஸ்க்கான வாய்ப்புகள் அனைத்தும் வழங்கப்பட்டது. ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு மனித நேயத்தை வெளிக்கொண்டு வந்தது. அதிகமாக ரோட்டரியின் மூலம் நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லா இடங்களிலும் நடைபெற்றது. ரோட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகம் திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக சென்ற வருடம் அமைந்தது. என்றென்றும் ரோட்டரியின் மூலம் சிறப்பாக சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் நமது திண்டுக்கல் வெஸ்ட் சங்கமும் சென்ற வருடம் தங்களால் இயன்ற சர்வீஸ் ப்ராஜெக்டை செய்து கொண்டேதான் இருந்தார்கள். அந்த குழுவினருக்கு, அந்த பெஸ்ட் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நான் திண்டுக்கல் வெஸ்ட் சங்கம் பத்தி பேசும்போது தாய் வீடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு உதாரணம், நான் இன்ட்ராக்ட் சங்கத்துல வந்து இவங்க ஸ்பான்சர் செய்த இன்ட்ராக்ட் கிளப் ஆஃப் அண்ணாமலையார் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல நான் இன்ட்ராக்ட் மெம்பரா இருந்திருக்கிறேன். இந்த சங்கத்துல இருந்து நடத்தப்பட்ட மூணா மாடல் யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளி அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்கிட்டு அந்த சர்டிபிகேட் இன்னும் நான் வச்சிருக்கேன், பெருமையோட வச்சிருக்கேன். அந்த வருஷம் பிரசிடெண்டா இருந்தவர் வந்து தம்பு நாராயணன் சார் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நம்மளுடைய சந்திரசேகரன் சார் வந்து அதில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரோட்டரிங்கிற அந்த விஷயத்துல என்னை வளர்த்தெடுத்த ஒரு சங்கம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து மிகையாகாது. இந்த சங்கத்தை பத்தி பேசணும்னா எங்களுடைய மென்டார் குரு அப்படின்னு கூட சொல்லலாம், மறைந்த பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சந்திரசேகரன் அவர்களை பத்தி வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நான் பெருமையா பேசிக்குவேன். இன்னைக்கு ரோட்டரியில என்னை வார்த்தெடுத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் வந்து பெண்களே ரோட்டரிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது உண்மை. நீங்க வந்து தாமோதரன் சாரை கேட்டுக்கலாம், நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லல. விமனை ரோட்டரிக்குள்ள கொண்டு வரணும். ஆர்ஐ டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்னன்னா 2023 ஜூலை அந்த டைம்ல வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல்ல விமென் மெம்பர்ஷிப் 30% இருக்கணும். இப்போ 23% இருக்கிறோம். 30% இருக்கணும். லீடர்ஷிப்ல இருக்கணும். அதுவும் லீடர்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய தீர்மானம். இதை வந்து நம்ம பிடிஜி சார்கிட்ட நான் கரெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சந்தேகம் இருந்தா. இந்த ஒரு விஷயத்தை இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்து திண்டுக்கல்ல முழுவதும் பெண்களே இருக்கக்கூடிய ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேணும் அப்படிங்கிற தன்னுடைய தொலைநோக்கு பார்வையோட இந்த சங்கம் மூலமாக ஸ்பான்சர் செய்யப்பட்டதுதான் வந்து திண்டுக்கல் குயின் சிட்டி சங்கம். தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் பெண்களே முற்றிலுமாக இருக்கக்கூடிய சங்கம்னு சொல்லலாம். இந்தியால 2வது சங்கம் அது. ஃபர்ஸ்ட் சங்கம் மும்பையில் ஆரம்பிச்சாங்க, 2வது சங்கம் வந்து இங்க திண்டுக்கல் ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருந்திருக்க வேண்டும். பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்த இந்த பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தா அப்படி ஒரு விஷயத்துல இறங்கி இருப்பாங்க. அந்த சங்கம் பெண்களை உள்ள கொண்டு வந்து எங்களை மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். எங்களை வந்து நாங்களும் பிறந்தோம் நாங்களும் வளர்ந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நமக்கான பிறவிக்கான ஒரு அர்த்தத்தை கொடுத்து நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ரோட்டரியை உருவாக்கி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஒரு அற்புதமான சங்கம் இந்த திண்டுக்கல் வெஸ்ட் சங்கம். பிடிஜி அவர்களை, அந்த மறைந்த பிடிஜி சந்திரசேகரன் அவர்களை என்றும் நான் நன்றியோடு இந்த இடத்துல வந்து நினைவு கூறுகிறேன். அடுத்ததாக நம்ம சங்கத்தை பத்தி பேசணும்னா நம்ம மேஜர் டோனர் ஜி சுந்தரராஜன் சார் அவரை பத்தி, ஜிஎஸ் ஐயாவை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. நான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சொல்ற ஒரு வார்த்தை, இந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த மக்கள் செம்மல், அவரை வந்து பாலிடிக்ஸ்குள்ள போகல, பட் அவர் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் உள்ள போயிருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம ஐயா அவர்கள் திண்டுக்கல் மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்கிறாங்க. இந்த வார்த்தை வந்து மிகைப்படுத்துற வார்த்தையே இல்லை, இது உண்மை. ஏன்னா அவர் செய்யற சேவை வந்து எல்லா செக்டார்லையும், சின்ன குழந்தைகள் ஆகட்டும், இன்னைக்கு அத்தனை குழந்தைகள் வந்து இன்னைக்கு நடனம் ஆடும் போது ஐயாவை பார்த்து அவ்வளவு பெருமையா அவங்க வந்து அவர் புகழ்ந்து சொல்லும் போது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்தது. அந்த அளவுக்கு அவர் எந்த அளவு வந்து எல்லாருக்கும் போய் சேவைகள் செய்திருந்தார் எல்லா செக்டார்லையும். அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு செய்யறதாகட்டும், ஸ்போர்ட்ஸுக்கு செய்யறதாகட்டும், கலையை வளர்ப்பதாகட்டும், எல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் போடுறாங்க இல்லையா, அவங்கள கூட யோசிச்சு அவங்களுக்கான சேவையாகட்டும், குதிரை வண்டி ஓட்டுறவங்களுக்காகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் என்று குறிப்பிட்டால் அது வந்து நிறைய ஐயாவோட ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன்.
அதே மாதிரி இங்க 46வது பதவியேற்பு விழா. ஸோ இதுக்கு முன்னாடி செயல்பட்ட அத்தனை பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அவங்கள பத்தி நான் ஒருத்தரையா பேசிட்டே போனோம்னா எனக்கு இந்த நாள் எல்லாம் பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு வந்து திண்டுக்கல்ல இன்னைக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் இன்னொரு விஷயத்தை இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க, பப்ளிக் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பப்ளிக் இமேஜ் வந்து ரோட்டரிக்கு இருந்தால்தான் 100 வருடங்களை கடந்த இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு போகணும் அப்படின்னா சரியான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட், அதாவது ஒரு பாசிட்டிவ் பப்ளிக் இமேஜ் ரோட்டரிக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பப்ளிக் இமேஜ் திண்டுக்கல்ல ரோட்டரிக்கான பப்ளிக் இமேஜை கிரியேட் பண்ணினது நம்ம திண்டுக்கல் வெஸ்ட் சங்கம். இப்ப இல்ல, நான் ரோட்டரியில சேர அந்த 20 வருஷம் அந்த டைம்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் பேனர்ல தங்களுடைய சேவைகள் செய்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஸ்கூல்ஸ்ல இன்ட்ராக்ட் ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட 15-20 இன்ட்ராக்ட் சங்கங்கள் இந்த வெஸ்ட் சங்கத்துல இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் இப்போ சென்ற வருடம் கொரோனானால தான் வந்து அவங்களால அந்த இன்ட்ராக்ட் சங்கங்கள்ல போய் எந்த ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்டும் பண்ண முடியல. இல்லைன்னா வருஷம் எஜுகேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கறதும் அந்த பிள்ளைங்களெல்லாம் நல்லா ஊக்குவித்து செய்யறதாகட்டும் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பப்ளிக் இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு திண்டுக்கல்ல ரோட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான அடையாளமாக இந்த சங்கம் என்றுமே இருந்து கொண்டு இருக்கிறது. கவர்னர் கூட என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன இது பதவியேற்பு விழா, இது சாதாரண ரோட்டரி பதவியேற்பு விழா மாதிரி இல்லையே, ஏதோ சீஃப் மினிஸ்டர் பதவி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். இதுதான் இந்த சங்கத்துக்கான நன்மதிப்பு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நன்மதிப்புக்கான பிரதிபலிப்பு தான் இந்த விழா வந்து இன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி நல்லபடியா ஒரு சிறப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையும் எந்த மிகைப்படுத்தின வார்த்தையும் இல்லை. ஏன்னா நானும் சாரும் வந்து நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்கோம், இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இவ்வளோ சிறப்பான ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் நான் பார்க்கவே இல்லை. நான் உண்மையிலே சொல்ல ரொம்ப ஒரு செலிப்ரேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சண்முகம் சாரை சொல்லலாம். அவருடைய அன்பு, அவருடைய சேவைக்கான பிரதிபலிப்பு தான் இந்த இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன். சாரை பத்தி சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். சாரை பத்தி பேசணும்னாலும் டைம் பத்தாது, ஏன்னா எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. ஒரு பிரசிடென்டா இல்லாத போதே அவர் வந்து வருஷம் எத்தனை லட்சத்துக்கு சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது, பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவர் அதாவது இன்னைக்கு ஆர்ஐ பிரசிடென்ட் சேகர் மேத்தாஜி நம்ம இந்தியால இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈச் ஒன் பிரிங் ஒன் அப்படிங்கிற விஷயம் நம்ம கவர்னர் அதை பத்தி பேசுவாங்க. நிறைய திட்டங்கள், பெண் குழந்தைகளுக்கான திட்டங்கள் நிறைய செய்யுங்க, பெண் குழந்தைகளுக்கான மேம்படுத்துதல், விமன் எம்பவர்மெண்ட் பத்தி தான் அதிகமா அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடவுள் வச்சிருக்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வந்து நிறைய ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஜோடியா வில்லேஜ்ல போய் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இதெல்லாம் கவர்னர்ஸ் வந்து சொல்லிடலாம். ஆனா யாரால செய்ய முடியும்? நிச்சயமா சங்கங்களும் சங்க தலைவரும் செயலாளரும் தான் அதெல்லாம் எடுத்து செய்யணும். அந்த வகையில ஆர்ஐ பிரசிடென்ட் சேகர் மேத்தாஜியும் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஜெய்கன் சாரும் கொடுத்து வைத்தவர்கள். இப்படி ஒரு பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது உண்மையிலே அந்த வகையில சிறப்பாக நம்ம பிரசிடென்ட் சண்முகம் சார் வந்து சிறப்பாக செயல்படுவார் என்பதில் ஐயமே கிடையவே கிடையாது. ஏன்னா அவருக்கு பின்புலமாக அவரோடு துணை இருக்க நம்ம ஜிஎஸ் இருக்கிறாங்க, பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. நிச்சயமா இந்த வருஷம் ரோட்டரிக்காக ஒரு சிறப்பான வருஷமாக அமையும். அவருடைய ஏற்புரையில சொன்ன மாதிரி அந்த கிரிமட்டோரியம் ப்ராஜெக்ட் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரும்போது இன்விடேஷன் கொடுக்க வரும்போது அதை பத்தி அவர் பேசினாரு. நான் சொன்னேன், கண்டிப்பா நம்ம எல்லா சங்கங்களும் சேர்ந்து, திண்டுக்கல் உள்ளேயும் சரி திண்டுக்கல் வெளியே இருக்கக்கூடிய கொடைக்கானல் எல்லா சங்கங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12-14 சங்கங்கள் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்து இந்த கிரிமட்டோரியம் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ப்ராஜெக்டை சேர்ந்து செய்யணும். அவரோட தலைமை அவர் அதை எடுத்துக்கணும். ரீஜனல் கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு ப்ராஜெக்டை நிச்சயம் செய்வோம். இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான திண்டுக்கல்ல வந்து ரோட்டரி அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பதவியேற்றிருக்கும் பிரசிடென்ட், செக்ரட்டரி அனைவருக்கும். இறுதியாக நம்ம பாரதியாரை பத்தி நினைக்காம இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல முடியாது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்,
தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். இவை அனைத்தும் நடந்திட வேண்டும் என்றால் ரோட்டரியில் நாம் அதிகமானோரை இணைத்திட வேண்டும். ஒற்றுமையாக இணைந்து பல நல்ல சேவைகளை செய்திட வேண்டும். நாம் வாழும் இந்த மண்ணை எல்லா உயிரினங்களும் வாழ தகுந்த சொர்க்க பூமியாக மாற்றிட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.